இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி, ஓப்பன் வந்து ஆப்போசிட் சைடு போகணும். இப்போ அடிச்சு திருப்பதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எப்படி எடுத்து மார்க் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக நம்ம திருப்புறதுக்காக இடம் விட்டோமா, அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே சுற்றளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அளவு வருதுன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஆம்கோலோட அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு சும்மா இப்போ போடுறது எல்லாமே நம்ம ரஃப்பாக மார்க் பண்ணிக்கிறோம் அளவு ப்ளவுஸை வச்சுட்டு. இப்போ எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸை. இப்போ வந்து இது ப்ளவுஸோட ஹைட்டு, இதை அடிச்சு திருப்புறதுக்கு இது நெக்கோட அளவு எவ்வளோன்ட்டு, இது ஆம்கோல் அளவு, இது வந்து கீழ் சுற்றளவு. இப்போ நம்ம உடம்பெல்லாம் அளந்துட்டு எந்தெந்த இடத்துல எவ்வளோ வரும் மார்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் தைக்கிறதுக்காக உள்ள அளவை மேலே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்பு அளந்துக்கோங்க. 13.5 வருது. நம்ம இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 14 வச்சுக்கலாம். 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டு தான் அதனால். அப்புறம் நெக்கோட அகலம் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இருக்க நெக்கோட ஷேப் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டாம், அது வேறு ஷேப்பில் இருக்குது. நம்ம கரெக்டான ரவுண்ட் நெக் எவ்வளோன்னு சொல்லி பார்த்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போட் நெக் மாரி போட போகிறோம். அதனால் நார்மல் அளவுலேருந்து கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிவிட்டு 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து ஷோல்ட்ரு 3 இன்ச்சு. இப்போது நெக் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒம்பது இன்ச்சு நெக்கோட அளவு வருது. நெக் வந்து நம்ம முதலே வெட்ட வேண்டாம். நம்ம நெக் வந்து என்றைக்குமே வந்து தைக்கும்போது வெட்டினா போதும், கரெக்டாக இருக்கும். நாலரை தான் இருக்குது ஆம்கோல் சுற்றளவு. இப்போ நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆம்கோலோட இறக்கம் வந்து சில பேர் 5 வரும், இதில் நமக்கு 4.5 தான் வருது. கரெக்டாக இருக்குது. இந்த அளவே நம்ம இது பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் பேக் பீஸு. நல்லா பாருங்கள். இது வந்து உயரம், இது நெக்கோட டிஸ்டன்ஸு, இது ஷோல்ட்ரு, இது ஆம்கோலு, இது வந்து கீழ் சுற்றளவு. இதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு பேக் பீஸ் ரெடி ஆயிடும். வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான். இது வந்து ஆம்கோலுக்காக நம்ம நாச்சு போட்டு வச்சுருக்கிறோம். இது வந்து நெக்கோட அளவு. இதை மார்க் பண்ணி வச்சாச்சு. இன்னும் அடுத்து வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது கிராஸ் கட்டிங் தான் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸை வந்துட்டு பேக் தட்டு நம்ம வெட்டியிருக்கோமா அந்த அளவை அப்படியே போட்டுட்டு, இது 80 பாயிண்ட்டுங்கிறதுனால இந்த தடையும் துணி பத்தாமல் தான் போகும். 80 பாயிண்ட் இருக்குது. நம்ம அதை கனெக்ட் பண்ணி இப்போ பேக் பீஸை வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்காக மார்க் போட்டிருக்கிறோம். இது ஆம்கோல். இந்த இடம் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மார்க் பண்ணி எடுத்தாச்சு கிராஸ் கட்டிங்கு. இப்போ இந்த அளவு வச்சுட்டு நம்ம எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு போட்டிருந்தோம். கரெக்டாக 3 இருக்குது. இப்போ நெக்கு வந்து நம்ம 3 எடுத்திருந்தோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வரும்போது நம்ம 2.5 தான் எடுக்கணும். ஏன்னா நெக்கு வந்து கழுத்து வந்து ஷோல்டரை விட்டு இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் 2.5 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 எடுத்ததுனால அந்த இது ஒரு 1/2 இன்ச்சு வந்து தள்ளி வச்சுக்கிட்டு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டோட அளவு மெஷர்மெண்ட்டுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு கட் பண்ணலாம். இப்போது இந்த அளவு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக இதுக்கு கீழே தான் நம்ம வந்து எல்லாமே எடுக்க போகிறோம். பாருங்கள்,
இப்போ இந்த தைக்கிற இடத்த மேலே வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள் அந்த 2.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பேக்கோட அளவு 3, நமக்கு தேவை 2.5 தான். 2.5 போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து நெக்கோட அளவு. இது வந்து நம்ம கப் சைஸ் பிடிக்கிறதுக்காக உள்ள பாயிண்ட் இது. இப்போது செஸ்ட்டில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்காக அளவு விட்டுக்கிறோம். 3 இன்ச்சு மொத்தம். இப்போ உள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது 1.25 இருக்குது. 3 + 1.25 மொத்தம் 4.25 வரும். அதாவது இது ஸ்ட்ரைட்டாக எடுக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா சரித்து 4.25 எடுத்துருக்குறோம். இந்த 4.25 என்ன மெஷர்மெண்ட்டு இன்னொருக்கா சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து வெளியில் டேப் வச்சு தள்ளி, அது வந்து தையலுக்காக விட்டுட்டு இந்த டிஸ்டன்ஸ் கப் சைஸ்க்கு வரைக்கும் இங்கே என்ன வருது, அப்போ 3 வருது. அப்போ உள்ளே வந்து நமக்கு துணி மடித்து விட்டுருப்போம் கப் சைஸ்க்கு. இது எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் பண்ணும்போது இது 1.25 வருது. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 3 + 1.25 4.25. அந்த 4.25 என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம்கோல் கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா, நம்ம மார்க் பண்ண அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இதோட இறக்கம், அதாவது பட்டியும் கப் சைஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல வர்ற இறக்கம் இதுக்கு நம்ம தைக்கிறதுக்காக ஒரு இடம், இந்த இடத்த கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கப் சைஸோட இறக்கம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ண போகிறோம். பாருங்கள் 2வது கோட்டில் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்குறோம். இந்த அளவை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இது ஷோல்ட்ரு, இது ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட்டு, இது கப் சைஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இது நமக்கு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்குறோம். இது வந்து ஆம்களோட அளவு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஜாயிண்ட் வரும், நம்ம கொடுக்கணும். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கலாம். இப்போது அவங்க கொடுத்துருந்த வி ஷேப் வந்து இப்போ ஃப்ரண்ட்டோட இறக்கம் வந்து 5.5 இருக்குது. ஃப்ரண்ட்டோட இறக்கம் 5.5. நம்ம இப்போ நார்மலாக ரவுண்டு போட்டால் இந்தமாரி தான் வரும். ஆனால் நமக்கு நார்மல் ரவுண்டு தைச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ஷேப்பில் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நெக்கோட மெஷர்மெண்ட் பாருங்கள் நல்லா நச்சுன்னு இருக்கும். முன்னாடி ரவுண்டாக நல்லா உள்ளே வளைச்சி வெட்டும் போது எப்படின்னா நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது வந்து நம்ம ஷோல்டருக்காக விட்டுருக்கோம். இந்த இடம் ஜாயிண்ட் வரும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள் இது ஃப்ரண்ட் நெக்கு, இது ஆம்கோலோட நாச் போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து பாயிண்ட் பிடிக்கிறதுக்காக நாச் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? வந்து கப் சைஸோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.5. அடுத்து இங்கிட்டு வந்து 1.25 கொடுத்துருக்குறாங்க. இந்த புள்ளியிலேருந்தே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.25, இது ஒரு 1.25. இப்போ கீழே வந்து நமக்கு எவ்வளோ பார்த்தோம், 1.25 இன்ச்சு பார்த்தோம். அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3ஐயுமே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் இதுதான் கப் சைஸோட பாயிண்ட்டு. இது நமக்கு இந்த இடத்துல வரும். அதேமாரி இந்த இடத்துல இது கிராஸ் வரும். இப்போ இதே மெஷர்மெண்ட் பிடிச்சி நம்ம தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த கப் சைஸ் பாயிண்ட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ அடுத்து பட்டி எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ புரியலன்னா இன்னொருக்கா கூட நீங்கள் திரும்ப பாருங்கள். எல்லாமே பக்காவான அளவில் தான் போட்டு கொடுத்துருக்கு. இன்னும் பட்டி வெட்டுறதை பார்க்கலாம்.